2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கு முன்னாடி கேப்டன்கள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்வுகள் தொடக்க விழாவுமே நடைபெற இருந்தது. ஆனால் சில காரணங்களால கேப்டன்கள் சந்திக்கும் நிகழ்வு மற்றும் தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தாமதமாக வர இருப்பதால திட்டமிட்டபடி விழா நடத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. மேலும் இந்திய அணி பாகிஸ்தான்ல விளையாட மறுப்பு தெரிவித்து துபாயில விளையாட உள்ள நிலையில இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா பாகிஸ்தான் செல்ல மாட்டார் அப்படின்ற காரணமுமே சொல்லப்பட்டது. ஆனால் போட்டி தேதிகள் மற்றும் பல்வேறு அணிகளுடைய பயண திட்டங்களுடைய காரணமாகவே தொடக்க விழா மற்றும் கேப்டன்கள் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. வழக்கமாக உலக கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி போன்ற ஐசிசி தொடர்களுக்கு முன் கேப்டன்கள் சந்திப்பு மற்றும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுல அணித்தனி கேப்டன்களுமே கலந்து கொள்வாங்க. ஆனா இந்தியாவுடைய போட்டிகள் துபாயில நடப்பதால இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பாகிஸ்தான்ல நடக்கும் இந்த சந்திப்புகள்ல கலந்து கொள்வாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ரோஹித் சர்மா பாகிஸ்தானுக்கு செல்ல வாய்ப்பில்லை அப்படின்னு முதற்கட்ட தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. சாம்பியன்ஸ் டிராபியுடைய முதல் நாள் அன்று பிப்ரவரி 19ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளது. அந்த போட்டி பாகிஸ்தானுடைய கராச்சி நகர்ல நடைபெற உள்ளதா. இரண்டாம் நாளாக பிப்ரவரி 20 அன்று இந்தியா மற்றும் வங்கதேசம் மோதும் போட்டி துபாயில நடைபெறுது. கேப்டன்கள் சந்திப்பு மற்றும் தொடக்க விழா பிப்ரவரி 18 அன்று நடத்த திட்டமிட்டால் இரு நாட்கள்ல துபாயில நடக்கும் போட்டிகள் இந்திய அணி கேப்டனும் வங்கதேச அணி கேப்டனுமே அவசர கதியில கிளம்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் நடைபெற உள்ள 3 மைதானங்களுடைய கட்டுமான பணிகளை இன்னமுமே அவங்க முடிக்கலையா. ஒருவேளை தேதிகள்ல கூட மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு தற்போது ஒரு புதிய தலைவலியை கிளப்பியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாகிஸ்தான் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை என்னென்ன வெளியிடுறாங்க அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.